இன்னைக்கு ஜெபம் பண்றவங்க அவங்கவங்க கம்ஃபர்ட்னஸ் தகுந்த மாதிரி பண்றாங்க. ஒருத்தர் உட்காந்துட்டு பண்றாங்க, நடந்துட்டு பண்றாங்க. இல்ல ஆக்சுவலா ஜெபத்துக்குன்னு ஒரு முறையான விதிமுறைகள் இருக்கு. அந்த காலத்துல எல்லாம் ஜெபம் பண்றவங்க தரையில உட்காந்து பத்மாசன நிலையில உட்காந்து பண்ணுவாங்க. இன்னைக்கு இருக்க காலகட்டத்துல அவங்களுடைய உடம்பு ஒத்துழைக்கிறது இல்லையோ, இல்ல வேற ஏதோ மற்ற காரணங்களுக்காகவோ அவங்க அவங்க கம்ஃபர்ட்னஸ் தகுந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கிறாங்க. பட் ஆக்சுவலா நம்ம தமம் ஜபம் பண்ணும்போது ஒரே நிலைமையில நமக்கு தரையில சமணங்கால் போட்டு உட்காந்தோம்னா ரொம்ப நேரம் பண்ண முடியறது இல்ல. அப்போ வந்து இடையில வந்து நம்ம பிரேக் பண்றோம். இல்லைன்னா கால் ஒரு மாதிரி நமக்கு மரத்து போயிடுது. அப்போ வந்து இப்போ வந்து சேர்ல உட்காந்து பண்றாங்க, சோஃபால உட்காந்து பண்றாங்க. அது மாதிரி இது எக்ஸெப்ஷன்ஸா இல்ல வந்து கேன் வி கண்டினியூ லைக் தட்? இங்க கொள்கை என்ன அப்படின்னா, பகவானுடைய நாமத்தை சொல்றது அப்படிங்கறதுதான் கொள்கை. பகவானுடைய நாமத்தை சொல்வதை காட்டிலும் ஒரு உணர்வோட நாமத்தை சொல்றதுதான் கொள்கை. முக்கியமான கொள்கை, முக்கியமான பிரின்சிபல். என்ன உணர்வோடு சொல்லணும்? கிருஷ்ணா, எனக்கு இந்த வாழ்க்கை போதும். நான் உன்னுடைய சேவையில மறுபடியும் வரணும். நான் இந்த இந்த பிறவியில இந்த இந்த சரீரத்துல நிறைய கஷ்டப்பட்டுட்டேன், நிறைய பேருக்கு உதவி பண்ணிட்டேன், நிறைய காரியங்களை பண்ணிட்டேன். எனக்கு இது மோட்சத்தை கொடுக்கல. எனக்கு தயவு செஞ்சு என்ன பண்ணு, உன்னுடைய தஞ்சத்தை கொடு, உன்னுடைய சேவையில் ஈடுபடுத்து அப்படின்ற பிரார்த்தனை ரூபத்துல நம்ம ஜெபம் பண்றதா ஜெபம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். இந்த பிரார்த்தனை ரூபத்துல நம்ம செய்யற வரைக்கும் அது ஜெபம் தான். ஆஹ் அதை செய்ய அதுதான் கொள்கை. இதை செய்யறதுக்கு நமக்கு நிறைய விதிமுறைகள்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு. சிறந்த விதிமுறை அப்படிங்கிறது, பக்தர்களோட சேர்ந்து நாம் கோயில்ல உட்கார்ந்து அந்த இடத்துல ஜெபம் பண்றது, துளசிக்கு முன்னாடி ஜெபம் பண்றதுதான் உத்தமமான விஷயம். அதை விட உயர்ந்த ஒரு கொள்கையே கிடையாது. கோயில்ல பக்தர்களுக்கு மத்தியில துளசியை வச்சுட்டு அந்த பக்தர்கள் புடைசூழ உட்கார்ந்து ஜெபம் பண்ணோம் அப்படின்னா, அது நமக்கு முழு கான்சன்ட்ரேஷன் கொடுக்கும், முழு சக்தியை உடனே கொடுத்துரும். ஆனா நமக்கு அந்த அளவுக்கு வாய்ப்பு கிடையாது. அப்படின்னு இருக்கும் பொழுது நம்மால எது பெஸ்டா பண்ண முடியுமோ அதை பண்ண முயற்சி பண்றோம். குறைஞ்சபட்சம் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, வாரத்துக்கு ஒரு முறையாவது, மாதத்திற்கு ஒரு முறையாவது என்ன பண்ணும், பக்தர் கூட சேர்ந்து சேன் பண்ணும், உட்காந்து சேன் பண்ணும், பக்தர்களுக்கு மத்தியில உட்காந்து சேன் பண்ணும். நம்ம என்ன பண்றோம், இப்ப ஹரே கிருஷ்ண மந்திரம் பிரபுபாதருடைய ரெக்கார்டிங் போட்டுட்டு நம்ம சேன் பண்றோம். பட் அது என்ன ஆகும் அப்படின்னா, கொஞ்ச காலத்துல பிரபுபாதர் சேன் பண்ணிட்டே இருப்போம், நம்ம மாலை நகர்த்திட்டே இருப்போம். சோ அந்த மாதிரி போயிடும். நம்ம மந்திரம் சொல்றோமோ இல்லையோ, அது பாட்டு மிஷின்ல ஓடிட்டு இருக்கு, அது நம்ம காதல் கேட்கிறோம், மாலை நகர்த்திட்டே இருக்கும். சோ அது வந்து மறுபடியும் மெக்கானிக்கலா மாறி போயிடும். சோ அப்படி இல்லாம பக்தர்களோட சேர்ந்து உட்காந்து துளசிக்கு முன்னாடி உட்காந்து கீர்த்தனத்தை அட்டன் பண்ணிட்டு உட்காந்து சேன் பண்ணோம் அப்படின்னா அதுதான் பெஸ்ட் விஷயம். அதுதான் எல்லாரும் ரெக்கமெண்ட் பண்ணக்கூடிய விஷயம். இது நம்ம மாசத்துக்கு ஒரு முறையாவது கண்டிப்பா செஞ்சாலும், வாரத்துக்கு ஒரு முறை செஞ்சா ரொம்ப நல்லது, தினமும் செஞ்சா இன்னும் நல்லது. அதுக்கு நீங்க பக்தர்கள் சங்கத்துல இருக்கு, அப்படி இல்லையா அவங்க வீட்டுல ஒரு 2 3 பேர் இருக்காங்க, 2 3 பேர் உட்கார வச்சுட்டு அவங்களும் சேர்ந்து சேன் பண்ணுங்க, நல்லா இருக்கும். வீட்டுல எல்லாரும் சேன் பண்ணாங்க அப்படின்னா 2 3 பேர் சேர்ந்து உட்காந்து சேன் பண்ணுங்க, அது நல்லா இருக்கும். இல்லாத பட்சத்துல நம்ம கிட்ட என்ன வசதி இருக்கோ, உட்காந்து கீழே உட்காந்து பண்ண முடியுமா, இல்ல வந்து சோஃபால உட்காந்துட்டு பண்ண முடியுதா, இல்ல சேர்ல உட்காந்துட்டு பண்ண முடியும், இந்த டீடைல்ஸ் எல்லாம் நம்ம தான் யோசிச்சுக்கணும். நமக்கு வேற வழி இல்லை, இப்படிதான் பண்ண முடியும் அப்படிதான் பண்ண முடியும். பட் ஜபம் பண்ணும்போது வேற எந்த காரியத்தையும் பண்ணக்கூடாது. அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஜபம் பண்ணும்போது ஜபத்தை மட்டும் பண்ணுங்க, மற்ற எந்த காரியத்தையும் பண்ணாது. டிவி பார்த்துட்டே ஜபம் பண்றது, போன் பார்த்துட்டே ஜபம் பண்றது, சமைச்சுக்கிட்டே ஜபம் பண்றது, கார் ஓட்டிக்கிட்டே ஜபம் பண்றது, உபன்யாசம் கேட்டே ஜபம் பண்றது, அது மட்டும் பண்ணாதீங்க. ஜபம் பண்ணும்போது ஜபத்துக்கு மட்டும் டைம் கொடுங்க, கிருஷ்ணருக்கு டைம் கொடுங்க. அதுல சிறந்த விஷயம் பக்தர்களோட சேர்ந்து சேன் பண்றது அப்படிங்கிறது முதல் விஷயம். துளசிக்கு முன்னாடி உட்காந்து சேன் பண்றது. ரெண்டாவது விஷயம், குறைஞ்சபட்சம் வாரத்துக்கு ஒரு முறையாவது கோயிலுக்கு போயிட்டு, மாசத்துக்கு ஒரு முறையாவது கோயிலுக்கு போயிட்டு பக்தரோட சேர்ந்து சேன் பண்றது. இல்லாத பட்சத்துல கடைசி பட்சத்துல உட்காந்து ஜபத்தை மட்டும் பண்றது, மற்ற எந்த காரியங்களும் நம்ம உட்காந்து பண்றது. உட்காந்து பண்ண முடியல, கொஞ்சம் நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் நடந்துட்டு மறுபடியும் வந்து உட்காந்து அப்படியே நடந்துகிட்டே இருக்கக்கூடாது. நிறைய பேர் நடந்துகிட்டே ஊர் ஃபுல்லா சுத்திட்டே வந்துருவாங்க. So அந்த மாதிரி இல்லாம இன்னும் பீஸ்ஃபுல்லா உட்காந்து சேன் பண்ண